ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, எண்ணெய் 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இந்த கப்பில் 3/4 கப் கருப்பு கொண்டக்கடலை ப்ளஸ் 3/4 கப் வேர்க்கடலை, இது ரெண்டையும் 6 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பாதி தண்ணியை எடுத்து வச்சுருங்க. அப்படி ஒரு வேளை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி எடுக்க தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சம் நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். இந்த தண்ணி கூட ஆக்சுவலாக நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இது அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக உடம்புக்கு. இதில் நிறைய நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் இருக்குது. இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதே குக்கர்லேயே பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தாளித்து மட்டும் கொட்டுறதுக்கு வேறு பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியல் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இதிலே இந்த இருக்கிற கடலை, கொண்டக்கடலை, இது ரெண்டுமே ஆக்சுவலாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியோடய கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணியோடு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், புளியோடு நல்லா சேர்ந்து கொதிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லாவே காரம் இருக்கும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை மறுபடியும் மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். பேன் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, அது இதை விட நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சதை அந்த குழம்புல கொட்டிக்கலாம். எடுத்து வச்சுருந்த தாளிச்சதை கொட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே 1 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. கடலையை மட்டும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டா இந்த குழம்பு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய கடலை குழம்பு ரெடி. இது ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.